जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका नीलांजन समाभासं रविपुत्रम यमाकृतं छाया मार्तांड संबोधम तम नमामि शनीश्वरम काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கழித்து மார்ச் மாதம், அதாவது 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனி மகா பயிற்சி. அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளார் மற்றும் சனி பகவானுடைய ஆலயத்தின் பிரகாரப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6/3/2026 நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார், பிரவேசிக்கிறார். ஸோ இது சமயம் 12 ராசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் கிரக கட்டங்கள் எப்படி தெரியுமா, நம்மளாக போய் வாயை கொடுத்து நம்மளாக போய் வம்பளை மாட்டிக்கிறது. அதாவது இந்த படத்துலலாம் காமெடியில் சொல்கிறாங்கல்ல, நீயா எப்படி ஆப்பை தேடி தேடி போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் ஓரளவுக்காவது நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. உனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போய்ட்டு தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி ஓரளவுக்காவது அதாவது கொஞ்சமாவது நமக்கு புண்ணியம் இருக்கணும். அதாவது நான் இன்னொரு விஷயமும் நான் சிறப்பான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யாராவது கோயிலுக்கு உங்கள் வீட்டில் போகிறாங்கன்னு பாருங்கள், வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, அக்கா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னா, உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுனால தான் அவங்களுக்கு சில விஷயங்களும் நல்லதா. ஆனால் நீ அவங்கள என்ன சொல்கிற, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன சாதிச்சுட்ட, என்ன பண்ணிட்டா, உனக்கு என்ன பண்ணினது தெய்வம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு அவ்வளோதான் புத்தி, உனக்கு அவ்வளோதான், உனக்கு தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு. அதுக்கு மேலே தெரிஞ்சிட்டா தான் நீ நன்னா இருப்பியே. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் உன்னுடைய ராசி உனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன அப்படிங்கிறத கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலே மேலே நீ சிறப்பாக இருப்பாங்க. வாங்க மேஷ ராசிலேருந்து மீனராசிக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 சனி மகா பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு என்ன சொல்கிறது. இனிமேல் தான் நல்ல நேரம் உங்களுக்கு வந்துன்ருக்கு, கவலைப்படாதீங்க. நல்ல காலம் உங்களுக்கு வந்தாச்சு, நல்ல காலம் நல்ல விஷயங்கள்லாம் வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் யோசித்து நிதானித்து சில விஷயங்கள் முடிவெடுங்க, நன்னா வருவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோக காலம் வந்தாச்சு, அதுலேருந்து நீங்கள் நன்னா இருப்பீங்க, கவலை இல்லாமல் இருப்பீங்க. என்னுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறையா இருக்கும். என்னென்ன நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். சில விடுபட்ட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அசராத மாற்றம், உண்மையான ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் தரும் காலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், செலவு அதிகரிக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நிறையா வரும், திறக்கும், மன அழுத்தம் வரும். ஆனால் சனி உங்களின் வாழ்க்கையிலிருந்து அதாவது ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். பயனற்ற வேலைகள், பொய்யான உறவுகள் எல்லாம் போகும். கர்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கர்மா, உங்களுடைய நல்ல கர்மா அப்படின்னு சொல்லி புதிய வாழ்க்கை இனிமேல் கொஞ்சம் மார்ச்சுக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஃபாரின் ட்ராவல், ஃபாரின் ஜாப் சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்லாம் உண்டு. ஹிடன் எனிமீஸ் டிஸப்பியர். அதே போல் பார்த்திங்கன்னா ஹெல்த் கிராஜுவலி இம்ப்ரூவ்ஸ் ஆஃப்டர் மிட் இயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் உண்டு. நெகட்டிவான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சிவ், தேவையற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, தூக்கமின்மை இருக்குது, தூங்க முடியாது, சிறு இது இருக்கும். மதர் சைடு டென்ஷன், அதே போல் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபெட்டிக், அதே போல் இன்ஜுரி சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜாப் ப்ரெஷர் அதிகமாக தாங்க இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே சில விஷயங்கள் மாறிடுவீங்க. அதே போல் ஹிடன் பாலிடிக்ஸ் இருக்கும்.
கவனமாக இருங்க. ஆனால் இயர் எண்டுக்குள் நல்ல ப்ரொமோஷன்ஸோ அல்லது ஜாப் ஷிஃப்ட்டோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் 2026 கண்டிப்பாக நடக்கும். பிஸ்னஸில் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும், ஆனால் சடன் பிரேக் த்ரூ கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பீப்புளுக்கு அதிகமான நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டிவோர்ஸ் கேஸ்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சில மாறுதலுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் அன்னெசரி டென்ஷன் வேண்டாம். அதே போல் தம்பதிகளில் ஈகோ ட்ராப் செய்தால் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது, அது தேவையில்லை, ட்ராப் பண்ணுங்கள், அது வேண்டாம். இன்லாஸு தொடர்பான பிரச்சனைகள் உண்டு. மதர் ஹெல்த் கவனிக்கப்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டோன்னா லாங் டிஸ்டன்ஸ் லவ் செயல்படும். அதே போல் ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட் மற்றும் டெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். சில பேருக்கு வந்து லவரால் வார்னிங் கொடுக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் உண்டு. மேரேஜ் டிலே பட் பவர்ஃபுல் மேட்ச். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். செலவுகள் அதிகரிக்கும். பட்ஜெட் கம்பல்சரி பார்த்து பண்ணுங்கள். ஃபாரின் கரன்சி லக்ஸ் சில விஷயங்கள்லாம் உண்டு. வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பின்காலத்தில் நல்ல பயன் தரும். அவாய்டு ஹெவி லோன்ஸ் திஸ் இயர். பெரிய பெரிய லோன்லாம் வாங்கி பழைய மாதிரி கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கும். கான்சன்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மாணவிகள் ரொம்ப வீக்காக இருப்பீங்க, கொஞ்சம் பார்த்து படிக்கணும். ஃபாரின் ஸ்டடீஸ் சான்சஸ் நிறையா இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடரேட் சக்ஸஸ். டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேஸ் இருந்தால் டிலே ஆகும். ஃபாரின் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கும். அதே போல் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் அவாய்ட்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். ஆக்சிடென்ட் இன்ஜுரியெல்லாம் இருக்குது. ட்ராவல் இன்ஜுரி, ஸ்ப்ரெயின், அதே போல் வாட்டர் ரிலேட்டட் கேர், பாத்ரூம் ஸ்லிப் ஆகிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. வெஹிக்கிள் எட்ஜஸ் கவனமாக இருக்கணும். நைட் டிரைவிங்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது சனியுடைய ஆதிக்கம் உள்ள இடம் தான். ஸோ சனி பகவான் பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்தானத்தை நல்ல விஷயங்கள். டைம் கிடைக்கும்போது சிவாலயம் சென்று 5 அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சிவாலயம் சென்று 5 அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பான முறையில் வருவீங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்த ராசியில் இருக்காரோ, அதை வைத்து தான் முழுமையான பலன்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே ஃபுல்லாக பழிக்கும். எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சில பேருக்கு பழிக்கும். சொன்னது சாமி நீங்கள் சொன்னது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லியிருக்கீங்க. அது சமயம் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ, நீங்கள் குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் நான் ஓய்வாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் நான் ஓய்வாக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் என்னுடைய ஜாதகத்தை தெரிந்துட்டால் நான் சாமிக்கிட்ட குருஜிக்கிட்ட நான் பேசினா என்னுடைய ஜாதகத்தை படி நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு அந்த நேரத்தை பயன்படுத்தி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என் கூட நீங்கள் பேசலாம். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.